இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன தெரியுமா? கருப்பு கவுனி அரிசிய வறுத்து, அரைச்சு ஒரு மாரி கஞ்சி மாரி பண்ணி குடுத்துருந்தாங்க. பட் நான் கூட சாப்பிடும்போது டேஸ்ட் எப்படி இருக்குமோ என்னமோன்னு நெனச்சேன். பட் அந்த ஊறுகாயோட சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் சூப்பராவே தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா வீட்ல காய் எதுவும் இல்ல. வீக்கெண்ட்ஸ்ல வந்தா தான் ரஷ்ஷா இருக்குன்னு பார்த்தா, ஒர்க்கிங் டேஸ்லயும் சேம் லைக் தட் அந்த மாரி தான் இருந்துச்சு. சரின்ட்டு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் எல்லாம் வாங்கிட்டு பில் கவுண்டர் கிட்ட போயிட்டோம். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் யோகர்ட் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் குடு குடுன்னு ஓடி போய் யோகர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதையும் பில் போட்டுட்டு வந்துட்டோம். பட் ஆனால் எனக்கு இந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறதை நினச்சாலே ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ ஒரு டீம் அரட்டி வந்துட்டேன். அதுக்கப்புறம் வழியில் வாட்டர் மெலன் வித்துட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்ட் டேஸில் நான் அதை பார்த்த மாதிரி இல்லை. சரின்னு பார்த்ததும் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் 2 பேர் ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்டுட்டு இவங்க எனக்குன்னு இருந்தாங்க. நாங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு இவ்வளோ வேகமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன்னா, லாஸ்ட் வீக் தான் இதை வாங்கியிருந்தேன். இது ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அதில் ஃப்ரூட்ஸ் வச்சு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் அதெல்லாம் வச்சுட்டு அதோட இடத்துல செட் பண்ணிட்டேன். ப்ரிட்டி கேட்டாங்கன்னு உங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நானும் போயிட்டேன். என்னோட வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பை பை கைஸ்.